Hi everyone, Assalamu alaikum. Hope you all are doing great. எல்லாரையும் இன்னும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறது தெரிஞ்சு மிச்சம் ஹாப்பியாக இருக்குது. எனக்கிட்ட சிலவங்க மெசேஜ் பண்ணி கேட்டீங்க, ஏன் வந்து வீடியோ போடுறது டைம் எடுக்கிற, ஏன் வந்து லேட் ஆகிற, என்ன மனசோகம் இல்லையா, இல்லாட்டி வந்து பிஸியா அப்படின்ட்டு. டு பி ஹானஸ்ட் அப்படி ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் சோம்பரம் அவ்வளோதான். என்ன விஷயம் அப்படின்னா கேட்குறது வியர்டாக தான் நிற்கும். ஒரு 2 வீக்ஸாக வந்து கண்டினியூஸாக இங்கே மழை இந்த சிலவங்க கேட்குற மழை பெஞ்சா வந்து பஜ்ஜி செய்கிற வடை செய்கிற அப்படின்றலாம் நல்லா ஆக்டிவாக இருக்கிறோண்டு. நான் வந்து அப்படி ஆளே இல்லை, வேணுண்டா ஃபுல் டேயும் டீ ஒன் டே ஊற்றி குடிச்சிட்டு ஃபுல் டேயும் கண்டினியூ பண்ணுவேன்னா நான் அப்படிப்பட்ட ஒரு சோம்பேறி மழை டைமுக்கு. ஸோ கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கு சோம்பரமாக இந்த அவ்வளோதான். இன்ஷா அல்லா இனிமேல் ரெகுலராக வீடியோ போட்டதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இன்றைய கொஞ்சம் வெதர் நல்ல மாதிரி இப்போ நான் நினச்சேன் வந்து வெளியில் போகும், கேம்பிரிட்ஜ் தான் போகிறேன், அதோட வந்து லைப்ரரிக்கு போகும் அப்படின்ட்டு லைப்ரரி போகிற வேலையை ஒன்று மிக்கிறேன். இன்றைக்கி வந்து பஸ்ஸில் தான் போகிறேன், பஸ்ஸில் தான் திரும்பி வரேன். 2 நாளைக்கு முதல் நான் இதை செஞ்சேன், பஸ்லேயே போய்த்துட்டு வந்து பஸ்லேயே வந்து அதை மினி விலாகில் பார்த்துப்பீங்க. ஸோ அப்புறம் வந்து ஒரு தைரியம் மட்டும் வந்து ஓகே ரிட்டர்ன் பஸ்ஸில் வரையலும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் குயிக்காக வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு பார்க்குறேன். 10:41 பஸ்ஸுக்கு போகணும், அப்படி இல்லாட்டி வந்து 11:41 பஸ்ஸுக்கு போகணும். அப்போ தான் வந்து போய்த்து சேர்றதுக்கு சரியாயிருக்கும். அதே மாதிரி ரிட்டர்ன் வரணும், ஏன்னா வந்து 6:30 தான் லாஸ்ட் பஸ். அதுக்கப்புறம் பஸ் மிஸ் ஆகினா அப்புறம் ஒன்றும் செய்யலை, நடுக்காட்டில் நின்ற மாதிரி நான் நடு ரோட்டில் நின்று கொண்டு இருக்கணும். குயிக்காக வந்து குக் பண்ணி வச்சுட்டு தான் பார்க்குறேன். என்ன செய்ய பார்க்குறேன் அப்படின்னா மெக்கரோனி தான் செஞ்சு வச்சுட்டு பார்க்குறேன். நான் பார்த்த வந்து மெக்கரோனி எக் பிரியாணி செய்வோம் அப்படின்ட்டு அதைத்தான் இப்போ செய்ய பார்க்குறேன். சிலவங்க செல்ற நீங்களும் பார்த்துப்பீங்க, நீங்களும் அப்படிக்கும் சிலவங்க செல்ற கறியாக செஞ்சு வச்சு வீட்டுக்கு போய்த்து ரொட்டி சுடணும் அப்படின்னு எல்லாம் செல்றோண்டு. நான் வெளியில் போவேன் வருவேன், ஆனால் எனக்கு வீட்டு வாசலை பார்த்தா அப்படி ஒரு டயர்டு உண்டு வரேன், ஒரு வேலையும் செய்யலை. அப்படி தான் என்ன மைண்ட் செட் இருக்கிறேன். இது வந்து உங்களுக்கு ப்ரெஷர் குக்கர்லேயும் செய்யலும், அப்படி இல்லாட்டி வந்து உங்களுக்கு ரைஸ் குக்கர்லேயும் செய்யலும், அப்படி இல்லாட்டி வந்து சும்மா பேன்லேயும் செய்யலும். உங்களுக்கு நான் வந்து ப்ரெஷர் குக்கரில் செய்கிறேன், ஏன்னா வந்து வேலையை கொஞ்சம் ஈஸியாக ஆக்கிறதுக்கு குயிக்காக போகணுன்றதுக்காக. ப்ரெஷர் குக்கரில் வந்து ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு வேண்டிய ஆயில் வந்து யூஸ் பண்ணிடலும், லைக் கோகோனட் ஆயிலோ இல்லை சன்ஃப்ளவர் ஆயில், உங்களுக்கு விருப்பமான ஆயிலை யூஸ் பண்ணிடலும். இதுக்கு வந்து நான் பெரிய அனியன் ஒன்று எடுத்துக்கிறேன். ஒன்று சின்ன அனியன் அப்படின்னா வந்து 2 வேணும், நல்ல பெரிய அனியன்ண்டா 1 தான் நல்லா போதும். இது ஆயிலை ஊற்றிட்டு இது பிரியாணி செய்கிற மாதிரியே தான் பட்டாவாக என்ன மானுமே அது ஆயிலுக்கு போடலும். உங்களுக்கு நான் வந்து அதெல்லாம் செய்யலை, நான் வந்து டைரெக்டாக வந்து அனியனே தான் நான் போட்டேன். அப்புறம் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அனியன் கொஞ்சம் வந்து வதங்கி வரப்போக்குள்ளே வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் மாதிரி நான் சேர்த்துக்கொண்டேன். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்தா நல்லா இருக்கும். எனக்கிட்ட நல்ல நேரத்துக்கு கொஞ்சம் செஞ்ச ஃப்ரிட்ஜில் இருந்தேன். அதோட வந்து டொமேட்டோ வந்து எனக்கிட்ட 1 தான் இருந்தேன், அதனால நான் 1 சேர்த்தேன். ஆனால் நார்மல் இதை ரெசிபிஸ் வந்து 2 சேர்க்கறது ரெக்கமெண்ட் பண்ணுறேன். டொமேட்டோ கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தா வந்து இன்னும் நல்லா இருக்கும். அதோட வந்து நான் க்ரீன் சில்லியும் சேர்த்தேன். க்ரீன் சில்லி வந்து 1 இல்லாட்டி 2 சேர்க்கலும். சேர்த்துட்டு டொமேட்டோ பியூரியும் நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்தேன். ஏன்னா எனக்கிட்ட டொமேட்டோ 1 தான் இந்த, அதனால் வந்து நான் மற்ற இன்னொரு டொமேட்டோக்கு பதிலாக வந்து டொமேட்டோ பியூரி சேர்த்தேன். உங்கள்கிட்ட டொமேட்டோ பியூரி வந்து அதை சேர்க்கலும், அப்படி இல்லாட்டி தாராளமாக வந்து அதை உடையலும். டொமேட்டோ பியூரி நான் சேர்த்தது ஒரு டொமேட்டோ தான் இந்த, இன்னொரு டொமேட்டோ இல்லைன்றதுக்காக. 2வது டொமேட்டோ பியூரி சேர்த்தா ஒரு அழகான ஒரு கலர் வரும், பிரியாணிக்கு ஒரு அழகான ஒரு கலர் இருக்கும் தானே, அந்த கலர் வந்து வரும், அதனால் அது சேர்த்தேன். அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தேவையான பவுடர்ஸ் ஜாதியாக சேர்க்க தொடங்கினா சரி. சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், கியூமின் பவுடர் அதெல்லாம் தான் சேர்க்குறேன். இன்க்ரீடியன்ஸும் அதனால நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திக்கிறேன், உங்களுக்கு வேண்டாம் கொஞ்சம் சேர்ப்போக்குள்ளே கொஞ்சம் மேக்ஷோ பண்ணிக்கொள்ளும். அதோட வந்து பிரியாணி மசாலா வைக்கிறது தானே, பிரியாணி மசாலா நான் 1.5 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்தேன். தேவையான சால்ட்டும் சேர்த்துக்கொண்டேன். இது சால்ட்டை வந்து அளவு மட்டும் வந்து நான் சொல்கிறேன், ஏன்னா சில டைமுக்கு என்ன சால்ட் வந்து என்ன மாதிரி ரெசிபி செஞ்சால் ஒன்றோ சால்ட் கூடுற இல்லாட்டி குறையிற இல்லாட்டி சரியாக வர, எப்போவுமே 3 எப்போவுமே நடக்கிற. அதோட வந்து சிக்கன் ஸ்டாக் பவுடர் வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம்டா சேர்க்கலும் இல்லாட்டி அதை உடையலும். நான் 1 டீஸ்பூன் மாதிரி சேர்த்தேன் சிக்கன் ஸ்டாக் பவுடர். அப்படி இல்லாட்டி வந்து அதை சிக்கன் ஸ்டாக் கேட்குறவங்களுக்கு வேண்டாம் அதையும் சேர்க்கலும், இதுவும் ஆப்ஷனல் தான். ஃப்ரைட் அனியன் இதை ஸ்டெப்பையும் உங்களுக்கு உடையலும்.
அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மெக்கரோனி தேவையான மெக்கரோனியை சேர்த்தா சரி. நீங்கள் வல்லமையாக மெக்கரோனி செய்கிறதானே ஒரு டின்னருக்கோ இல்லாட்டி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ நீங்கள் செய்கிற மெக்கரோனி அளவே நீங்கள் இதில் சேர்த்துக்கொண்டா ஓகே. சேர்த்துக்கொண்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் கட்டாயம் இதை செய்யணும், இல்லாட்டி வந்து டைரெக்டாக நீங்கள் தண்ணி ஊற்றினா வந்து குழையும். தலாவோட அது நல்லா மிக்ஸ் ஆகட்டும் ஒரு நிமிஷம். அப்புறம் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். தண்ணி வந்து குழையாமல் வரதுக்கு சரியாக வர எப்படின்னா அதுக்கு மேலே வந்து நாங்கள் சும்மா வச்சு பார்க்கணும். ரைஸ் வச்சுற நாங்கள் நார்மலி வந்து 1 இன்ச் கணக்கு வச்சுறதானே தண்ணி ஊற்றி அதே மாதிரி தான் இதுக்கும். இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து எத்தனை எக் வேணுமோ அத்தனை எக்கை வந்து தூரமாக உடைச்சி ஊற்றினா சரி. நான் எப்போவுமே இப்படி வேற ஒரு கப்பில் உடைச்சிட்டு ஊற்றிட்டு அப்புறம் வந்து நான் இதில் சேர்க்குறேன். ஏன்னா எங்கிட்ட நல்ல நேரம் டொண்டிரும். ஒருவேளை வந்து நாங்கள் டைரெக்டாக இதுக்கு சேர்த்தா வந்து எல்லாமே ஸ்பாயில் ஆக சான்ஸ் இரு. நான் வந்து 2 எக் சேர்த்தேன். 2 எக் வந்து நல்லா போதும். நான் வந்து ஒரு நேரத்தை தான் செய்கிறேன். செஞ்சுட்டு வந்து ப்ரெஷர் குக்கரில் ஆன் பண்ணி விட்டா சரி. நான் சரியாக வந்து ப்ரெஷர் குக்கர் டைம் வந்து 10 நிமிஷம் வச்சேன். அது மெக்கரோனி வந்து எங்களுக்கு தான் செஞ்சேன். ஏன்னா கொஞ்சம் உரப்புன்றதால அதை எப்படியுமே பேபி குடிக்கலாம். ஸோ அவக்கு மட்டும் நான் வேறையா கொஞ்சம் மெக்கரோனி வந்து அவக்கு செஞ்சு எடுக்கிறேன். அதை மெக்கரோனிக்கு வந்து மஷ்ரூம் சேர்த்தேன். மற்ற மஷ்ரூமும் அனியனும் டொமேட்டோவும் தான் நான் சேர்த்தேன். நான் வேற ஒன்றும் சேர்க்கல. ஒரு குணம் நினைச்சா தின்றுண்டு, ஒரு குணம் நினைச்சா ஒன்றுமே தின்ன மாட்டேன். அதனால வந்து நான் பெருசாக ஒன்றும் அவக்கு சேர்க்க போகல. அதுக்கு மேலே கொஞ்சம் சீஸ் என்னமானும் போட்டால் இன்னும் நல்லா இருக்கிற பிள்ளைகள் கொஞ்சம் விரும்பி தின்றுண்டு. அதுவும் வந்து எங்கள்கிட்ட லக்க பொறுத்து தான். ஒரு வேளை தின்றுண்டு, ஒரு வேளை வந்து நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சாலும் எப்படியும் தின்ன மாட்டா. வளமையாக நான் வந்து இப்படி என்னமா நெக்ஸ்ட் டே போகிறேன் அப்படின்னா 7 மணி மாதிரி நான் முந்தின அன்னைக்கே செஞ்சு வச்சிருந்தேன் சின்ன சின்ன வேலையிலெல்லாம். ஆனால் வந்து எனக்கு நேற்று செய்ய கிடைச்சல. ஏன்னா வந்து நேற்று கொஞ்சம் ஊடு வந்து டீப் க்ளீன் பண்ணினதால வந்து வேற ஒன்றும் செய்ய கிடைச்சல. பேக் மட்டும் நைட் ரெடி பண்ணி வச்சேன். திறந்து பார்த்தா விளங்கும் மெக்கரோனி வெந்தீர, அதோட வந்து எக்கும் வெந்திக்கிறண்டு. இப்போ உங்களுக்கு பார்த்தா விளங்கும் எவ்வளோ அது அழகாக இருக்கிறேன்னு சொல்லி. மனஸ்டாக சொல்ல போனால் டேஸ்ட்டும் நல்லாவே நல்லா இருந்து. உங்களுக்கு இதுக்கு வந்து புதினா கொத்தமல்லி அதெல்லாம் போடலும். நான் அதெல்லாம் சேர்க்கல. அதை கறியெல்லாம் போட்டு மசாலா எல்லாம் போட்டு மெக்கரோனியோட தண்ணி ஊற்ற முந்தி பிரட்டுறதானே அதை டைமுக்கு அதை புதினா கொத்தமல்லி அதெல்லாம் போட்டால் சரி. எனக்கிட்ட நான் அதெல்லாம் சேர்க்கல. ஆனாலும் வந்து டேஸ்ட் வந்து நல்லா தான் வந்தேன். வளமையாக 10:41 பஸ்ஸை தான் மிஸ் பண்ணிவிட்டு 11:41 பஸ்ஸுக்கு போகிறேன். ஆனால் இன்றைக்கு வந்து 11:41 பஸ்ஸே மிஸ் பண்ணியாச்சு. இப்போ 12:41க்கு ஒரு பஸ் ஒண்டிக்கிறேன். அதற்கு தான் போகணும். ஏன்னா எப்படியுமே பேத்து சேர்றதுக்கு வந்து 2 மணி இல்லாட்டி வந்து 1:45 2 மணி ஆகும் எப்படியுமே பேத்து சேர்றதுக்கு. இங்கே வந்து சம்மர் டைமுக்கு சம்மர் ஹாலிடேன்னு சொல்லி ஒன்று கொடுக்குறேன். 6 வீக்ஸ் கொடுப்பாங்க. மொத்தமாக வந்து 1.5 மாதம். அதில் வந்து லைப்ரரியில் எல்லாமே வந்து இப்படி ஈவெண்ட்ஸ் நடக்கிற எப்படின்னா சம்மர் சேலஞ்சுன்னு சொல்லி உண்டு. 6 புக்ஸ் எடுக்கணும். 6 வீக்கில் வந்து 6 புக்ஸ் எடுக்கணும். எனி டைம் எடுத்து எனி டைம் ரிட்டர்ன் பண்ணாலும் வந்து ஆனால் 6 வீக்ஸுக்குள்ளுக்கு நடந்திக்கணும். எவ்ரி டைமும் நாங்கள் இப்படி புக்கை ரிட்டர்ன் பண்ணக்குள்ள இப்படி ஸ்டிக்கர் 2 மாதிரி தருவாங்க. அதை நாங்கள் அதில் ஒட்டணும். அப்போ 6 புக்ஸ் வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு வந்து எங்களோட பேரெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கொண்டு செப்டம்பர் கடைசியில் மாதிரி நார்மலி எப்போவுமே வந்து அவார்ட் செரமனி ஒன்று வச்சிரும். அதில் சர்டிஃபிகேட் மெடல் எல்லாம் தருவாங்க. நார்மலி வந்து ஸ்கூல் பிள்ளைகளுக்காகத்தான் அவங்க மெனக்கட்டு செய்கிறேன். அதை நான் வந்து சின்ன பிள்ளைகளுக்கும் செய்யலும். இது வந்து இப்போ ஏண்ட பேபி வந்து சிறுசி நல்லவே ஆவ. அப்போ அவங்களுக்கு எல்லாம் மினி சேலஞ்சுன்னு சொல்லி உண்டு. சர்டிஃபிகேட் தருவாங்க. ஆனால் வந்து மெடல் எப்படிக்குன்னா பேப்பர் மெடல் மாதிரி இருக்கும். லாஸ்ட் டைமும் நான் இவ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இவ நான் கூட்டி கொண்டு போய்த்து இவக்கு சர்டிஃபிகேட் ஒன்று கிடைச்சேன். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கேட்கல மினடா வந்து இவ்வளோ சின்ன பிள்ளைக்கு புக் ரீட் பண்ணுறா அப்படின்ட்டு. ரீட் பண்ணுறதில்ல, பட் நாங்கள் ரீட் பண்ணுறது அவக்கு விளங்குற. உதாரணத்துக்கு வந்து கவு டாக் அப்படி என்னமான்னு சொன்னால் அவக்கு விளங்குற. அப்படி
இப்போ அவக்கு வந்து 2 இயர்ஸ் ஆக பார்க்குறேன். லாஸ்ட் இயர் வந்து 1 இயர் அவக்கு. அதர் டைம் வந்து அப்படி சொன்னாலும் அவக்கு விளங்குறல. ஸோ நார்மலி வந்து பிக்சர் புக்ஸ் தான் எடுக்கிறேன். இங்கே புள்ளோண்டு பிறந்தோடனே ஹாஸ்பிட்டல்லேருந்து வரப்போக்களே எனக்கு வந்து ஒரு பேக் ஒன்றில் ஃபுல்லாகவே புக்ஸ் தந்து அதில் வந்து பிக்சர் புக்ஸ் அப்படி இப்படி எல்லாம் மேய்க்கிறாள். என் பேக்கில் இப்படி தான் போட முடியவே அது டோரோட பேக் மாதிரி இருக்கும்னு எல்லாமே எடுத்துக்கொண்டு போகிறேன். ஏண்டா பையன் இது என்ன மாதிரி தேவைப்படுமோ திரும்பி வரையலாம் அப்படின்ட்டு. பேபிக்கு எப்போவுமே வந்து மஸ்லின் எக்ஸ்ட்ரா க்ளோத் அவக்கணுமான டாய்ஸ் அப்படி இப்படின்ற ஒரு கணக்கு வருமாவில். அதோட வந்து ஊட்டிக்கையும் அப்படித்தான் ஒரு 1000 முறை வந்து நான் ஊதிப்பேன். ஒரே நான் கன்ஃபியூஸ் ஆகிறேன். அப்படின்னா வந்து சூழ்ச்சினமான போட்டுட்டு வந்திப்பேனோ இல்லாட்டி எப்போவுமே எனக்கு கேட்குற ஒரு டவுட் என்னன்னா ஊட்டுட டோரை மூடிட்டு வந்தா பஸ்ஸில் ஹாஃபில் போய்த்து கொண்டிக்குள்ள என்ன வர டோரை மூடிட்டு வந்தா இல்லையா அப்படின்ட்டு. இப்போ அதுக்கு என்ன செய்கிறா அப்படின்னா ஃபோட்டோ எடுத்துக்கொள்கிறேன் டோரை மூடினு சொல்லி. பூக்களே வந்து பயம் இல்லை. என்ன பஸ் போய்த்து முடிகிற இடத்துல 2 பஸ்லேயுமே இறங்குறேன். அதனால் ஹாஃபில் இறங்குறேன்னு சொல்லி ஒரு பயம் ஒன்று இல்லை. வரப்போக்களே தான் பயம். ஏன்னா வரப்போக்களே வந்து ஹாஃபில் இறங்கணும். லைப்ரரிக்கு வந்தோடனே வேலையாக செஞ்சு வந்து லஞ்ச் எடுத்தது தான். ஏன்னா அவ்வளோ பசியாக இந்த வரப்போக்களே. இது லைப்ரரி உள்ளுக்கே வந்து ஒரு ஷாப்பிங் மால் ஒன்றுக்குள்ள கேட்குற லைப்ரரி. அதனால் கொஞ்சம் ஈஸி. வேறையா வந்து பேபி நெப்பி சேஞ்ச் பண்ணுற ஏரியாவெல்லாம் இது லீக்கிற. அதனால் வந்து கொஞ்சம் டென்ஷன் இல்லை. லைப்ரரியில் இன்றைக்கு ஒரு 3 hours மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். ஏன்டா இவடே ஏஜ் பிள்ளைகள் இன்னும் 2-3 பேர் வந்திருந்தேன். அப்போ அவங்களோட கொஞ்சம் விளையாடி கொண்டெல்லாம் மீந்தேன். அதனால் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துட்டு நாங்கள் ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு வந்தேன். இது ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு வந்துடுறது. இதுலேருந்து எங்களோட வில்லேஜுக்கு பஸ் எடுக்கணும். டைம் பஸ் எப்படியோ வந்து 7 மணி ஆகி வீட்டுக்கு வரப்போக்களே 12:41 போனது. ஆனால் 7 o'clock தான் வீட்டு வந்து சேர்ந்தேன். மகரிப் வந்து இங்கே 8:15. அதனால் கொஞ்சம் பயம் இல்லை. இருட்டாகிற கொஞ்சம் லேட் ஆகிற. ஒரு டே இன் மை லைஃப் மாதிரி நான் கொண்டு வந்தேன். என்னோட டே வந்து இப்படி தான் போனேன். இந்த வீடியோ அவ்வளோதான். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு வீடியோவில் நாங்கள் மீட் பண்ணுவோம். அது வர டேக் கேர். பாய்.